14th ஏப்ரல்லேருந்து நமக்கு பாரபவ வருடம் ஆரம்பிக்கும். ஸோ இந்த பாரபவ வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ்க்கு ஏற்கக்கூடிய வருடம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டே வந்து என்ன சொல்லணும்னா டியூஸ்டேல நமக்கு இந்த நியூ இயர் ஆரம்பிக்குது. அதுவும் சதய நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது, விச் இஸ் அ வெரி வெரி பிக் ரெட் ஃப்ளாக். ஸோ அதனால் நெகட்டிவிட்டிஸும் இருக்கும், அதே நேரத்தில் பாசிட்டிவிட்டிஸும் இருக்கும். பாலிட்டிக்ஸில் நான் திருப்பியும் தெளிவாக இந்த வீடியோலையும் பதிவு பண்ணிக்கிறேன், டிஎம்கே தான் இந்த எலெக்ஷனை ஜெயிக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த வருடம் பிஜேபிக்கு கொஞ்சம் டஃப்பான அப்போசிஷன்ஸ் நிறைய இருக்கும். இங்கேயோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் நடக்கிற வார்னால இங்கே நம்ம ஏரியாவில் கேஸ் கிடைக்கல, நம்ம ஏரியாவில் வந்து பெட்ரோல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹோட்டல்ஸ் நிறைய பேர் தத்தளிக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வார் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகும். ஒரு சின்ன எஸ்கலேஷன்ஸ் இருக்கிறதுக்கு, எஸ்கலேஷன்ஸ் இருந்து வார் கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்கிறது. ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய கிராஷஸ் இருக்கும் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காது, மேலே கீழே ஆட்டம். பட் இந்த வாட்டி இது ரொம்பவே அதிகமாக இருக்கும், அன்பிரடிக்டபிளாக இருக்கும். கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் எதிர்பார்க்கறத விட இன்னும் அதிகமாகும். ஸோ இன்றைக்கி அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 ரேஞ்சில் இருக்குது. இது கூடிய சீக்கிரமே அரௌண்ட் 17,000 to 18,000 வரைக்கும் கோல்டு வந்து டச் ஆகும். அண்ட் ப்ரொபோர்ஷனட்லி சில்வரும் இந்த வருடம் விலை ஏறும். ஏன்னா போக போக கோல்டு வந்து ஒரு கிராமே 30,000 வரைக்கும் வந்துவிடும். லேண்டோட விலை இந்த வாட்டி பயங்கரமாக ஏறும், பெட்ரோலோட விலை இந்த வாட்டி பயங்கரமாக ஏறும். அண்ட் இது வந்து ஏஐ வருது அப்படின்றது தாண்டி இந்த வருடம் வேலை போவது அப்படின்றது அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய மார்க்கெட் இன்ஸ்டெபிலிட்டி ஃபேஸ் பண்ணுறதுனால லே ஆஃப்ஸ் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்தியா இந்த வருஷம் ரொம்பவே டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கும். நீங்கள் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ், ஃபர்ஸ்ட் ஜென் ஆண்டர்ப்ரனர்ஸ், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த வருஷம் உருவாகும்.